வணக்க நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வீடியோட கடைசியில் வந்து பாய் அப்படின்னு சொல்லி ஒரு எழுதுகிற மாதிரி அப்படி ஒரு அனிமேஷன் வந்து பார்த்திங்கன்னா வரும். ஸோ அது எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அது சும்மா சாதாரணமாக வந்து கிரியேட் பண்ணியிருப்பேன். பட் ரொம்பவுமே வடிவாக கிரியேட் பண்ணலாம். 2 வகையில் வந்து கிரியேட் பண்ணலாம். 2வது வந்து நான் சொல்ல போகிற 2வது ட்ரிக் வந்து நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு ட்ரிக் நார்மலாக நம்ம ஈஸியாக பண்ணிக்கொள்ளலாம். பட் 2வது ட்ரிக் வந்து நல்லாயிருக்கும். ஸோ வீடியோ கடைசியிலையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே இப்போ போயிடலாம். ஸோ வீடியோ பார்த்துட்டு அந்த ட்ரிக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பர்களே, ஸோ இப்போ வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு ட்ரிக்கை வந்து பார்த்திங்கன்னா பார்த்துலாம். ஃபஸ்ட்டு ட்ரிக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு இமேஜில் வந்து அப்படியே எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த இமேஜாக இருந்தாலும் சூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ நான் இப்போ உதாரணத்துக்கு மீடியாவில் கைன்மாஸ்டரில் இருக்கிற ஒரு இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மேகம் மாதிரி இருக்கிற எந்த இமேஜை வந்து பார்த்திங்கன்னா நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுங்கள். இதை வந்து பார்த்திங்கன்னா சைடில் கருப்பாக அப்படி இருக்குது. ஸோ அதை வந்து கொஞ்சம் பெருசாக்கி சரி பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து லேயருக்குள்ளே போய்க்கிங்க. லேயருக்குள்ளே போனீங்கன்னா ஹேண்ட் ரைட்டிங்குள்ளே போய்க்கிங்க. ஹேண்ட் ரைட்டிங்கில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு லெட்டர் எந்த அளவில் இருக்கணுமோ அந்த அளவு வச்சுட்டு அப்புறமா உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை வச்சுக்கோங்க. ஸோ நான் ரெட் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கிறேன். ஸோ இப்போ பென்சிலை வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணிக்கிங்க. வேறு இது வந்து கொஞ்சம் அப்படியே ஸ்மூத்தாக இருக்கும், அந்த எழுத தெரியாத மாதிரி, சரியா? ஸோ நீங்கள் பென்சிலையே செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் சும்மா எழுதுறேன், சரியா? இப்போ பாய் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறேன். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு எழுதுங்க பாய். நீங்கள் என்ன எழுதணுமோ அதை எழுதுங்க, சரியா? ஸோ இப்போ வந்து இப்போ எழுதிட்டேன் பார்த்தீங்களா? ஸோ இப்படி எழுதினதுக்கப்புறமா நீங்கள் இதை வந்து சைட்லேயே அந்த கீறதுக்கு பக்கத்துலேயே சைடில் வந்து இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் இந்த அனிமேஷனுக்குள்ளே போய் ட்ராயிங் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா எழுதுகிற மாதிரியே செலக்ட் ஆகிரும். நீங்கள் அதோட ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக அதை வந்து பார்த்திங்கன்னா சரி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ட்ரிக்கை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்த ட்ரிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ட்ரிக்கை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பண்ணுறதுக்கு உங்களோட பிடிச்ச மாதிரி நீங்கள் பிடிச்ச மாதிரி எழுதுகிற மாதிரி பண்ணலாம். அதாவது உங்களோட எழுத்து இந்த ஸ்டைலில் தான் இருக்கணும்னா இந்த ஸ்டைலே இருக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதை பண்ணுறதுக்கு ஒன்லி பிளேனான கலர், அதாவது வந்து இமேஜ் வந்து பிளேனான கலராக இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ நான் உதாரணத்துக்கு இப்போ பிளாக் எடுத்துக்கிறேன், சரியா? இந்த பிளேனான கலர் அண்ட் அந்த பிளேனான கலருக்கு ஏற்ற மாதிரி ஹேண்ட் ட்ராயிங் ஷேப்பும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவை. இப்போ லேயரை கிளிக் பண்ணுங்கள். லேயரை கிளிக் பண்ணி ஹேண்ட் ரைட்டிங்குள்ளே போய்க்கிங்க. ஹேண்ட் ரைட்டிங்குள்ளே போய்ட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்சமான கலரை வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணிங்க, சரியா? இப்போ நான் ஒயிட் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இல்லை சாரி கைஸ், ஒயிட்டில் இந்த பேக்ரவுண்டோட கலரை வந்து தான் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை அப்படியே விட்டுருங்க. ஃபஸ்ட்டு நம்ம டெக்ஸ்ட்டை தான் எடுக்கணும், சரியா? டெக்ஸ்ட்டை எடுத்துக்கோங்க. டெக்ஸ்ட்டை எடுத்து நீங்கள் என்ன எழுதணுமோ அதை எழுதிக்கிங்க. நான் பாய்ன்னு எழுதுறேன், சரியா? பாய். ஓகே கொடுத்துட்றேன். இப்போ ஓகே கொடுத்துட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா பெருசாகிக்கிறேன். இதை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி ஹேண்ட் ரைட்டிங்கில் இருக்கிற ஹே நவம்பர் அப்படின்ற ஒரு ஹேண்ட் ரைட்டிங் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கைன்மாஸ்டர்லேயே இருக்கும், அசட் ஸ்டோரில் இருக்கும். டவுன்லோட் பண்ணுறேன்னா டவுன்லோட் பண்ணிங்க. ஸோ இந்த மாதிரி டிசைன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போட முடியாது, சரியா? இப்போ இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹேண்ட் ரைட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள். ஹேண்ட் ரைட்டிங்கை கிளிக் பண்ணி அதை வந்துட்டு பார்த்திங்கன்னா பிரிங் டு ஃப்ரண்ட் கொடுத்துக்குங்க. நீங்கள் முதலே ட்ரை பண்ணிங்கன்னா பிரிங் டு ஃப்ரண்ட் கொடுத்துங்க, இல்லைனா தேவையில்லை. இப்போ இந்த ப்ரெஷ் சைஸை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே பெருசாகிக்கிங்க. இப்போ இந்த பிளாக் கலரில் வச்சுட்டு நீங்கள் பேக்ரவுண்டில் என்ன கலர் கொடுக்குறீங்களோ அதை வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை ஒவ்வொன்றா அழியுங்க, சரியா? அந்த பிளாக் கலரை கொடுத்து ஒவ்வொன்றா அழியுங்க. ஏன் அழிக்கிறேன் சொல்கிறேன்னு இப்போ தெரியும். ஸோ இப்போ உங்களுக்கு சைடில் இருக்கிறத கிளிக் பண்ணி அவுட் அனிமேஷன் கொடுத்துக்குங்க. 3ஆவதாக இருக்கும். அதில் இரேசன் ஆர்டர் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பாருங்கள் guys, இதை வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக வச்சுக்கோங்க, சரியா? ஏன் சொல்கிறேன்னா அவுட் அனிமேஷன்றது கடைசியில் தானே வரும். ஸோ அப்போ ஃபஸ்ட்லேயே வராது. ஸோ அதனால் வந்து நீங்கள் இதை சின்னதாக வச்சுக்கோங்க, சரியா? அப்போ தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே வரும். இதை நான் கொஞ்சம் பெருசாக வச்சுக்கிறேன், சரியா? இப்போ பாருங்க, பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. அப்படி தான் வருங்க. ஏன்னா அவுட் அனிமேஷன்றது வந்து டக்குன்னு மறைஞ்சிடும், சரியா? அதனால தான் அப்படி தான் வரும். அவுட் அனிமேஷன்றது கடைசியில் தான் வரும். அதனால் சின்னனா வச்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், செம்மையாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய கைன்மாஸ்டர் டுட்டோரியல் வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பண்ணி ஒன்று கொடுத்துருங்க. ஸோ நம்ம இந்த எடிட்டிங்க்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க அண்ட் வந்து தெரிஞ்சவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ பாய் கைஸ், அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். பாய்.